ஏசாப்பாட்டு சேர்ந்து 10 வருடம் ஆகுது. உடம்பு சரியில்லை, கை காலெல்லாம் விட்டு போச்சு. அது சேர்ந்த பிறகு அப்பா எனக்கு நல்ல மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாரு. என் பிள்ளைங்களாம் எதுக்காக அவங்க சேர்ந்த ஜாதிக்கு அதை போயிட்டு உங்களை எப்படி நான் தானம் பண்ணுறது அப்படின்னு ஒரு பிரச்சனை செய்கிறாங்க. நீங்கள் எதுவும் எனக்கு செய்ய வேணாம், எங்கள் அப்பா எனக்கு இருக்கிறாரு, எங்கள் அப்பா எனக்கு கொண்டு போவார், நான் சொர்க்கலோகம் போவேன், நான் சுத்தமாக இருக்கிறேன், எனக்காக நீங்கள் பாதப்படாதீங்க, செலவு பண்ணாதீங்க அப்படின்னு. நான் சேர்ந்ததுக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு. நான் உடம்பு சரியில்லை. அதாவது வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் படிக்க நான் செய்திருக்கேன். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. நீ போயிட்டு நல்லது செய்வேன். நீங்க சேர்ந்த பிறகு ரொம்ப கஷ்டம் தான் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சண்டை சச்சரவு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சண்டை சச்சரவு இல்லை. அவங்க தான் தேடிக்கிறாங்க. அவங்க தான் பேய் பிசாசு. அவங்க ரொம்ப பாடுபடுத்துது. ஏன்னா என்னோட வந்து சேருங்க, நல்ல மாதிரி இருப்பீங்க, எனக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் என்னை காப்பாற்றி கொடுக்குறாரு. இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. என் வீட்டுக்காரருக்கு நம்ம விட்டாரு. உடனே சர்ச்சைக்கு மேலே எனக்கு எந்த கால்களையும் போதிக்கு தெரியல. இன்ஜெக்ஷன் போட்டு வரணும்னு தான் வந்தேன். என் பொண்ணு வந்துருக்குது. அது ஒரு சுமாராக ஒரு 40 நாள் லட்சத்துக்கு கடை வச்சு அந்த பொண்ணு வேதனையோட அழுது உட்காந்துது. அப்பா காப்பாற்றுவாருமா, அப்பா உங்களுக்கு இருக்கிறாரு, அவர் எல்லாம் உதவி செய்வார், அழுவாத கலங்காத நாள், நான் இதில் போயிட்டு சர்ச்சைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார வச்சுக்கணும். ஏமா 3 நாளாக கொடுக்குறோம்மா, 3 நாளாக வருதுமாம்மா, இப்போ பொண்ணு வந்துருக்குது வந்தாங்க. இது பொண்ணு வேணும், பிள்ளை வேணும், எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் அப்பா வேண்டிக்கிறேன், நான் வேண்டிக்கிறது முடிஞ்சா நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமை புலவுக்கு போனா நீ என்னத்துக்கு செச்சு சேர்ந்த, எங்களை அசிங்கப்பட்டுற, கேவலப்பட்டுற, அதை விட்டு விலங்கி வா அப்படின்றாங்க. அப்படி நான் விலங்கி வர முடியாது, நீங்க வந்தா என்னோட வாங்க, இல்லையா நீங்க ஒதுங்கிருக்கோம், நான் கர்த்தர், நான் ஒதுங்கிருக்கோம், உங்களை விட மாட்டாரு, நீங்களும் என்னோட சேரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இன்னும் மறுமது அது எல்லாரும் பார்த்தாலும் மறுமல்ல அம்மா நான் போய் சேர்ந்த பிறகு எவ்வளோ குணப்பட்டு இருக்கிறாரு எங்கள் அப்பா, நீங்களும் வந்து சேரும் அப்படின்னு சொன்னான். ஆமாம்மா ரொம்ப குணப்படுத்திருக்கிறாரு, இப்போ நோயில்லாமல் இருக்கியா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எபிசி வயசு பேசுறது பொண்ணு அது ரொம்ப போராட்ட பிரச்சனை பண்ணுது. அதே நீங்கள் தான் இருக்கணும், நீங்கள் எல்லாருக்கும் செய்யணும், சோதனை பண்ணுங்க எல்லாரும் சொல்லுவாங்க.